ஏங்க இது ஒரு விழிப்புணர்வான வீடியோ. சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. எங்கேயாவது நீங்கள் இடம் வாங்கி மனம் வாங்கி போட்டிருக்கீங்களா சொந்தமாக? ஊர்களில் உங்கள் ஊர்களில் இடத்துகளை வாங்கி போட்டுவிட்டு வெளியூரில் போய் பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதை கேட்கணும். ஏன்டா அவ்வளோ பெரிய மோசடி நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில், தெரிஞ்சுக்கோங்க அம்பிட்டு பேர். அதாவதுங்க, நாங்கள் மானாமதுல ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தோமுங்க. அந்த இடம் வாங்கி போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்துக்குங்க. நாங்கள் வாங்கி போடையில் அந்த இடம் பூரா காடாக இருந்துச்சு. அதுக்கு இடையில நாங்கள் போகவே இல்லை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ போக இடையிலன்னு ஒரு நாள் போய் பார்த்தோமுங்க. இடையில போய் பார்த்தா பக்கத்தில் வீடு வந்துருச்சுங்க. வீடு வந்ததோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் வாங்கி போட்ட மனையில் தக்காளி கண்டை நட்டு தக்காளி காயாக பூங்காயமாக காய்ச்சி தூங்கிட்டு கிடக்குங்க. நான் போய் பக்கத்து வீட்டுக்கார மாட்டேன், யார் இந்த தோட்டத்தை அமைச்சது யாருங்க அப்படின்னு போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஏக்கா தண்ணி அள்ளி நாங்கள் தோட்டம் வைக்கல, சும்மா விதை எப்படி விழுந்துருக்கு பிறகு அப்படியே மழைக்கு முளைச்சிருச்சு, அதோட பராமரித்து வச்சுருக்கோன்னு அந்த அக்கா சொன்னாங்க. என்னத்தை பராமரித்து வச்சுருக்கிய? இடத்த எல்லாத்தையும் பிரித்து போடுங்க, அவங்க தக்காளி கண்டில் இதில் வந்து நடக்கூடாது, எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு நாங்கள் அத்தனைங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லுங்கள், காயும் பூமா இருக்குது, இந்த ஒரு தடவையோட அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வைக்கலை, அதுவாக முளைச்சதை பராமரித்து வச்சுருக்கோன்ட்டே சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் விடுவில் பூவும் காயமாக இருக்குது, அதை போய் பிச்சுக்கிட்டு இனிமேல் போடாதீக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்காம நாங்கள் வாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு பார்த்துக்குங்க. இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், பணம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. சரி, நகையெல்லாம் அதிகமாக அடகு வச்சு அதுக்கு போய் வட்டி கட்டி திருப்ப முடியாமல் போயிரு. இப்போத்தான் புது சட்டம் கொண்டு வராங்க. வட்டி கட்டி போட்டாலும் பரவாயில்ல, மறுபடியும் அமௌண்ட்டை கட்டி திருப்பணுமா, அதனால சும்மா அடக்கிற இடத்த போய் விற்றுருவோங்கன்னு நேற்று புரோக்கரை கூட்டிக்கிட்டு மானாமதுரைக்கு போனால் அந்த வீட்டுக்கார பொம்பளை, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பூராத்தையும் பராமரித்து அதில் வண்டி கிண்டிலாம் நிப்பாட்டி தோப்பு மாதிரி தோட்டம் மாதிரி ஆக்கிட்டாங்க. என்னம்மா இது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா காட்டுக்கருவ மண்டி போய் கிடந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி எப்படி வச்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. சரி, நாங்கள் விற்க போகிற இதை போய் எடுமா அப்படின்றேன். அது இப்படி நாங்கள் க்ளீன் பண்ணதுக்கு எப்படி செலவாயிருக்கு, சேச்சிப்பியை கூப்பிட்டு மண் அடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் காசை கொடுத்துட்டு போ அப்படிங்கிறா. உன்னை யார் ஏன் இடத்துல மண் வெட்டு போட சொன்னது, தோட்டு வைக்க சொன்னது, உன்னை யார் க்ளீன் பண்ண சொன்னதுன்றேன். யார் சொல்லணும், நான் தான் செஞ்சேன்றல, காசை கொடுத்தாத்தேன் நான் உன்னை விற்க விடுவேன்றா. இதுக்கப்புறம் என்ன செய்கிறது, எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே, பஞ்சாயத்து பண்ணி இது வேணா எவ்வளோ கேட்குறான்றீங்க? 50,000 ரூபா கொடுக்கணுமாங்க. அப்போத்தே இடத்த கழி வேணுமாலாம், இல்லாட்டி யாரையும் போய் வாங்க விட மாட்டாலாம். பார்த்தீங்களா கொடுமையை? ஒரு சின்ன இது கூட புழங்க விடக்கூடாதுங்க பக்கத்தில். இப்போ தானே தெரியுது, இடத்துல ஒரு வண்டியை நிப்பாட்டாது, இடத்துல இது நிப்பாட்டாதுன்னு எதுக்கு சண்டை போடுறாங்கன்ட்டு. ஆத்தாடி, இடங்கடா வாங்கி போட்டுருந்தீங்கன்னா அப்பப்போ போய் பாருங்கங்க. நீங்கள் வாட்டுக்கு காட்டில் வாங்கி போட்டிருக்கோம், இன்னும் டெவலப் ஆகட்டும்னு வருஷ கணக்கில் நீங்கள் வாட்டுக்கு இருந்துட்டு போனேன்டா. இதே நிலைமை, யாராவது ஆக்கிரமிச்சுக்கிடுவாங்க. மனுஷங்க பூமியில் நல்லவங்க கம்மியாகத்தான் இருக்காங்க, இந்த மாதிரி மனுஷங்கத்தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் தயவு செய்து போய் பாருங்கள். போய் பார்த்து யாரும் புழங்கினாங்கன்னா உடனே கழி பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நாங்கள் அதை கட்டினா இதை கட்டினா காசை கொடுங்கன்னு வரோம். நாங்களும் வேறு வழி இல்லாமல் காசை கட்டி